ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினோடனே கொஞ்சோண்டி கடுகு போட்டுட்டு ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கீரை இருக்குல்ல, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிறுகீரை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். சிறுகீரை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய பொண்ணுலாம் கீரையே சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் நான் இப்படி தான் பண்ணி கொடுப்பேன். கீரைலாம் சேர்த்த பிறகு நம்ம சோறுக்கும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு துண்டு தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மசாலாவை இப்போ நம்ம வேக வச்ச கீரையில் சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போக தட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வடித்து வச்சுருக்க சோறு இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆக தட்டியும் வதங்கணும். சிம்மில் வச்சு கிண்டி விட்டால் போதும். சாப்பாடு கொஞ்சம் விதையாக வடித்தா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மிளகு பொடி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிரும். கீரை சாதமும் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.